இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் அதிகாரம் 4 5-6 முடிய. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்பொழுது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களையும் பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள்
57 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். உள்ளங்களை ஆண்டவரிடம் திரும்பும் திருமுழுக்கு யோவான். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மனிதரிடம் பேசுவதற்கோ பழகுவதற்கோ யாரும் முன் வருவது கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய குடிகாரராகவும் முரடராகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாத்திகராகவும் இருந்தார். அதாவது கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர். இந்த நாத்திகரின் வீட்டுக்கு பக்கத்தில் கிறிஸ்தவர் வீடும் இருந்தது. அவர் நாத்திகரிடம் மிகவும் இயல்பாக பேசினார். சில சமயங்களில் தன்னுடைய வீட்டில் சமைத்த உணவுப் பொருட்களை கூட கிறிஸ்தவர் நாத்திகருக்கு கொடுத்தார். இதனால் இருவரிடமும் நல்ல புரிதல் ஏற்பட்டது. ஒரு நாள் தற்செயலாக நாத்திகரின் வீட்டிற்கு சென்ற கிறிஸ்தவர், விண்ணகத்தை பற்றி பேசலாமா என்று கேட்டார். அதெல்லாம் வலிமையற்றவர்கள் பேசிக்கொள்வது. நான் வலிமையானவன், அதனால் தயவு செய்து என்னிடம் அதையெல்லாம் பேச வேண்டாம் என்று நாத்திகர் சொன்னதும் கிறிஸ்தவர் அமைதியாக இருந்தார். இது நடந்து சில நாள்கள் கழித்து நாத்திகரின் ஒரே மகன் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போனான். அவரை சமாதானப்படுத்துவதற்காக கிறிஸ்தவர் அவரது வீட்டிற்கு சென்றபோது நாத்திகர் அவரிடம், என் மகன் விண்ணகம் சென்றிருப்பானா என்றார். அதற்கு கிறிஸ்தவர், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் நிச்சயம் உம் மகன் விண்ணகம் சென்றிருப்பான் என்றார். இது நாத்திகரை சிந்திக்க வைத்தது. உடனே நாத்திகர் கிறிஸ்தவரிடம், இப்போதே எனக்கு விண்ணகத்தை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் எனக்கு எடுத்து சொல்லும் என்று கேட்டார். கிறிஸ்தவரும் அவருக்கு கிறிஸ்துவை பற்றியும் விண்ணகத்தை பற்றியும் எடுத்துரைக்க நாத்திகர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்த நாத்திகரை கிறிஸ்துவர் தனது மேலான போதனையால் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை திருமுழுக்கு யோவான் மக்களை எப்படி கடவுளிடம் கொண்டு வருகிறார் என்பதை பற்றி எடுத்து கூறுகிறது. யூதர்கள் நடுவில் மெசியாவின் வருகைக்கு முன்பாக
இறைவாக்கினர் எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அதை பற்றி இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். இவ்வாறு மெசியாவின் வருகைக்கு முன்பாக தோன்றும் எலியா மக்களின் உள்ளங்களை ஆண்டவரிடம் திருப்புவார் என்ற குறிப்பும் இருக்கிறது. இதை முதல் வாசகத்தின் கடைசியில் நாம் வாசிக்கிறோம். மெசியாவின் வருகைக்கு முன்பாக தோன்றி யாவற்றையும் சீர்படுத்துவதும் மக்களின் உள்ளங்களை கடவுளிடம் திருப்புவதுமான அற்புத செயல் திருமுழுக்கு யோவான் வழியாக நடைபெறுகிறது. அவர்தான் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்து அவர்களை கடவுளிடம் கொண்டு வந்தார். அவரது பிறப்பை பற்றிதான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்த வகையில் திருமுழுக்கு யோவானின் பணி அளப்பரியது. அவரைப் போல நாமும் மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும். அது இன்று நாம் செய்ய வேண்டிய முதன்மையான பணியாக இருக்கிறது. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென அழைத்திருக்கிறார். அதை உணர்ந்து செயல்படுவதே நம் வாழ்வின் கடமை. கடவுளை விட்டு விலகி செல்வோர் பலர். அவர்களை தேடி சென்று நாம் மீட்க வேண்டும். கடவுள் நம்மீது காட்டும் பேரன்பிற்கு கைமாறாக அவருக்கு நாம் சான்று பகர்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும். தூய மார்க்கு நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு பேய் பிடித்து நலமான மனிதரிடம் கூறுவார். நாமும் ஆண்டவர் நம்மீது காட்டி இரக்கத்தை மற்றவருக்கு அறிவித்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.